தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. செகண்ட் வைஃப் எலிஜிபிலிட்டி ஃபார் ஃபேமிலி பென்ஷன். ஒரு நபருக்கு வந்து இரண்டாவது மனைவி இருக்காங்கன்னு சொன்னால், ஸோ அவங்களுக்கு ஃபேமிலி பென்ஷன் அந்த பர்டிகுலர் நபர் அவருக்கு வரக்கூடிய பென்ஷனில் இவங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கா? ஸோ இதை பற்றியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டோட கீ ஹைலைட்ஸ்லாம் என்ன, இந்த கேஸில் என்ன நடந்தது, ஸோ அதை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ கேஸோட டீட்டெயில், ஸோ கேஸ் நேம், இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒய்ஃப் அண்ட் தென் வந்து இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்துடுறாரு. அவர் வந்து ரயில்வேயில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அவருக்கு வரக்கூடிய பென்ஷன் இந்த செகண்ட் ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஒய்ஃபும் வந்து இறந்துடுறாங்க. ஸோ அந்த பசங்க, ஃபஸ்ட் ஒய்ஃபோட பசங்களும் அண்ட் தென் வந்து இந்த செகண்ட் ஒய்ஃப் அவங்க பசங்களும் சேர்ந்து கிரியேட் பண்ண வழக்கு தான் இது. ஸோ இந்த பர்டிகுலர் வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து இதற்கான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ த அப்பலண்ட் வந்து த சில்ட்ரன் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆஃப் த பர்டிகுலர் பர்சன், அந்த பர்சனோட நேம் தான் கேஜே பிரபாகர ராவ், அண்ட் தென் ரெஸ்பாண்டன்ட் செகண்ட் ஒய்ஃப் அண்ட் தென் அவங்களுடைய சில்ட்ரன். கேஸோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பர்சன் சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ கேஜே பிரபாகர ராவ் அவர் வந்து இறந்துடுறாரு. ஸோ அவருக்கு அப்புறம் அவருக்கு இருக்கக்கூடிய ரெண்டு ஒய்ஃப், அதில் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் இறந்துடுறாங்க, செகண்ட் ஒய்ஃப் வந்து அலைவாக இருக்காங்க, அவங்களுடைய சில்ட்ரன் அண்ட் தென் ஃபர்ஸ்ட் சில்ட்ரன் தான் இந்த கேஸை வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அந்த பர்சன் இவங்க வந்து சக்சஷன் ஆக்ட் மூலியமாக கிட்டத்தட்ட 50 lakhs ப்ளஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய ப்ராவிடன்ட் ஃபண்ட் கவரேஜ் அண்ட் தென் சேலரி, லீவ் அண்ட் அதர் அலவன்ஸோட பெனிஃபிட்ஸை வந்து கேட்குறாங்க. இந்த அப்பலண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கீழமை நீதிமன்றம் இந்த செகண்ட் ஒய்ஃப் சார்பாக தீர்ப்பு கொடுக்குறாங்க. அண்ட் தென் அதை எதிர்த்து தான் ஹைகோர்ட்டுக்கு வந்து அப்பீலுக்கு வராரு. ஸோ அப்பீலோட ரூல் செக்ஷன் 75 ஆஃப் சப்செக்ஷன் 6 ஆஃப் ரயில்வே சர்வீசஸ் பென்ஷன் ரூல் 1983 டு கிளைம் த செகண்ட் ஒய்ஃப் இன்எலிஜிபிலிட்டி ஃபார் ஃபேமிலி பென்ஷன். ஸோ அப்பலண்ட் வந்து என்ன சொல்கிறாரு, ஆஸ் பர் ரயில்வே சர்வீஸ் ரூல் செகண்ட் ஒய்ஃப் வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் தரப்பில் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டோட கீ ஃபைண்டிங்ஸ், இம்பார்ட்டனோட அந்த பர்டிகுலர் ஃபைண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, ரெகக்னைசேஷன் ஆஃப் விடோ ஸ்டேட்டஸ். ஒரு பர்சன் வந்து இறந்துடுறாங்க, ஸோ ஃபஸ்ட்டு ஒய்ஃபும் இறந்துடுறாங்க, இப்போ செகண்ட் ஒய்ஃப் வந்து விடோவாக இருக்காங்க. அப்போ அவங்க வந்து இதில் ரெகக்னைசேஷன் பண்ணுவாங்களா பென்ஷன் ஸ்கீமில், ஃபஸ்ட்டு கொஷின். அண்ட் தென் செகண்ட் வந்து இந்த செகண்ட் மேரேஜ் வந்து எலிஜிபிள் க்ரைட்டீரியாவில் வருமா. தேர்டு வந்து ஃபஸ்ட் ஒய்ஃப் வந்து உயிரோடு இல்லை, அப்போது செகண்ட் ஒய்ஃபுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா. இப்போ ஆஸ் பர் த ரயில்வே ரூல் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து செகண்ட் ஒய்ஃபுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லைனா, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து அலைவாக இருக்காங்க, செகண்ட் ஒய்ஃப் வந்து அவங்க மேரேஜ் பண்ணது எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது, அண்ட் தென் அவங்க உயிரோடு இருக்கும்போதே செகண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு டிவோர்ஸ் தராமல் செகண்ட் ஒய்ஃபை வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ தான் அந்த ரூல் வந்து இட்ஸ் அகெயின்ஸ்ட். பட் இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா, அந்த செகண்ட் மேரேஜ் நாட் ப்ரூவன் வாய்டுன்னு சொல்லி ப்ரூவ் ஆகலை. அட் த சேம் டைம் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் வந்து இறந்துடுறாங்க. ஸோ செகண்ட் ஒய்ஃப் குவாலிஃபைஸ் ஆஸ் எ விடோ அண்டர் ரூல் 75(6). ஸோ அப்பலண்ட் வந்து இந்த பர்டிகுலர் ரூலில் தான் வழக்கை தொடர்றாரு. பட் அதே ரூலில் ஈவன் வென் வந்து செகண்ட் மேரேஜ் இட்ஸ் அ ப்ரூவன் ரெக்கார்டட் ப்ரூவ் எவிடன்ஸ் இருக்குது, அப்போ அவங்க விடோவாக இருக்காங்க, அப்போ எலிஜிபிலிட்டி இருக்கான்னு கேட்டால் இருக்குது அப்படின்றது தான் குறிப்பிடுறாங்க. ஸோ லோக் அதாலத் awarded ability appellant liability limited to the benefit outlined in the succession certificate. So succession certificate is valid, provides legal indemnity for payment made in good faith.
இப்போ லோக் அதாலத்தில் வந்து ஏற்கனவே இவங்க வந்து ஒரு அவார்டு வாங்குறாங்க. அந்த அவார்டும் வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் வந்திருக்கு. ஸோ சக்சஷன் சர்டிஃபிகேட் மூலியமாக இதை அப்ளை பண்ணுறாங்க. ஸோ யாரெல்லாம் அந்த பர்டிகுலர் டிசீஸ்டு பர்சனுக்கு சக்சஷன் எலிஜிபிள்னா இவங்களோட நேமும் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஒய்ஃபோட பசங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணாமல் தான் இந்த வழக்கை வந்து அப்பீலுக்கு கொண்டு வராங்க. ஸோ அப்பீல்லையும் வந்து ஹைகோர்ட்டில் வந்து அவங்களோட எவிடன்ஸ் எல்லாமே ப்ரூவ் ஆனதுனால இதை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அட்லாஸ்ட் கோர்ட் டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பீலில் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் ஆர்டர் பண்ணியிருக்க அந்த சக்சஷன் சர்டிஃபிகேட்டை வந்து கிராண்ட் பண்ணுறாங்க. ஸோ தே ஆர் என்டைட்டில்மெண்ட் along with the arrears of 41,70,000 rupees directed to be paid to the second wife verified bank account. So documentation including marriage certificate and voter records are proved. Already இவங்க வெரிஃபிகேஷன் பண்ண அந்த சர்டிஃபிகேட் மேரேஜ் சர்டிஃபிகேட் அண்ட் தென் அவங்களுடைய ப்ரூஃப் எல்லாமே வேலிடாக பார்க்கப்பட்டு தான் அந்த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் அந்த பர்டிகுலர் அவார்டை வந்து இவங்களும் வந்து சேங்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸோட லீகல் இம்ப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்பௌஸ் மே கிளைம் ஃபேமிலி பென்ஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ் இஃப் மேரேஜ் ஆர் நாட் லீகல். தட் மீன்ஸ் லீகலி வாய்ட். அவங்களுடைய மேரேஜ் லீகலாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் உண்டுன்றது தான் இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட். ஸோ லீகல் ப்ரொடெக்ஷன் சக்சஷன் சர்டிஃபிகேட் என்ஷோர் இண்டிமினிட்டி ஆஃப் டெபிட்டர் ஆக்டிங் இன் குட் ஃபெய்த். ஸோ நல்ல நோக்கத்தோட ஒரு நபர் வந்து அவங்களுக்கு தேவையானது ரைட்ஸை கேட்கறதுக்கு அவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது. ஸோ அதன் பிரகாரம் போதுமான எவிடன்ஸ் இருந்ததுனால இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சேங்ஷன் பண்ணப்படுது. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து இந்த பென்ஷன் ரிலேட்டடாக செகண்ட் ஸ்பௌஸாக இருக்கக்கூடிய நபர் அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படி இருக்கா இல்லையான்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் உள்ள ஒரு 2 இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் வந்து த எவிடன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், செகண்ட் மேரேஜோட எவிடன்ஸ். அண்ட் தென் அந்த அனதர் திங் இஸ் லீகலி அது வேலிடாக இருக்கணும். அப்போ தான் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்கும். ஸோ அதுதான் வந்து இதில் சொல்கிறது. ஸோ பாலிசி மேக்கர் ஓவர் need the guidelines on family pension eligibility and the required executive officers so may refer this case. ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் key highlights of this case. ஸோ நான் கொடுத்துருக்க இந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கீ டீட்டெயில்ஸ் எல்லாமே. அட்லாஸ்ட் த கன்க்ளூஷன், ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் affirmed the second wife's entitlement to family pension under the Railway Service Pension Rules 1983. ஸோ இந்த பர்டிகுலர் ரூல்ஸ் பிரகாரம் செகண்ட் ஒய்ஃப் என்டைட்டில்மெண்ட் அலௌடுன்னு சொல்லி இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. ஸோ நான் மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே கேட்டிருந்தீங்க. ஸோ அது எல்லாருக்குமே இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதாவது கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.